தேவன் தமது மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக. தேவ வல்லமையிலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வாழ்ந்திருப்பீர்களாக. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. கர்த்தருக்கு நிறைய கிருபைகளை கொடுக்குறார். ஒரே ஒரு சத்தியம் நான் சொல்கிறேன், எந்த மனுஷனையும் கர்த்தர் நரகத்தில் தள்ளுற தேவன் அல்ல. நியாய தீர்ப்பு நாள் வச்சிருக்கிறார். ஆனால் அவரே நீதி தேவனாக இருந்தாலும் அவரே உங்களுக்காக வழக்காடுறவராகவும் இருக்கிறார். அதுதான் தெய்வத்துடைய தத்துவம், தெய்வத்துடைய குணாதிசயம். எப்படின்னா, அவர் தண்டிக்கிற இடத்துல இருந்தால் கூட உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரையும் அவர் நரகத்தில் தள்ளுறதில்லை. இவங்க அந்த கிருபையை போக்கடிச்சு தானாக நரகத்தை நோக்கி போயிடுவாங்க. கர்த்தர் கிருபையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார், அதை ஒரு நாளும் நிறுத்த மாட்டார். ஆனால் இவங்க அந்த பொய்யான மாயையை பற்றிக்கிட்டு அந்த கிருபையை போக்கடிச்சிட்டு அந்த கிருபைக்குள்ளார வராமையே இருக்கும் பொழுது அந்த கிருபையானது விலகி போய்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, 9ஆம் வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு இவருக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பாருங்க, யோனா மீன் வயிற்றுல இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை மீறி கர்த்தர் சொன்ன ஊழியத்தை செய்யாமல் வேற எதிர் திசை நோக்கி போன அவரை அந்த கப்பல் கலங்குது, இந்த கடல் கொந்தளிக்குது, கப்பல் கலங்குது, கப்பல்லேருந்து தூக்கி அவர் போட போடுறாரு. இப்போ கடலில் செத்து போயிடாமல் மீன் முழுங்கி வச்சிருக்கு. மீன் விழுங்கி வச்சு அதை 3ஆவது வெளியில் தள்ளுது. உயிரோடு வெளியில் வராரு. வந்து கர்த்தருக்கு மறுபடியும் ஊழியம் செய்கிறார், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். பொய்யான மாயையை பற்றி கொள்ளாமல் கர்த்தருக்கு துதியை செலுத்தி அவருக்கு பொருத்தனை பண்ணி செலுத்த ஆரம்பிங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் துதியின் சத்தத்துக்கு பதில் தருவேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்கள் துதியின் சத்தத்துக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் பதில் கொடுப்பார். மாத்திரமல்ல, நீங்கள் பண்ணின பொருத்தனையை செலுத்தும் பொழுது அதுக்கேற்ற 10 மடங்கு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு நாளும் ஒரு நெருக்கத்திலையும் நீங்கள் மாண்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து வெளியரங்கமாய் கொண்டு வந்து பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.